ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி சிவராத்திரி ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேலண்டைன்ஸ் டே இல்லையா? ஸோ அதுக்காக வந்து ரிஷப் டேடி வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னென்ன கிஃப்ட் வாங்கியிருக்காங்க, எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி எனக்கு கொடுத்தது என்னன்னா ரெயின்போ வளையல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கியூட்டா இருக்கு. ஆனா இந்த இது சைஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெயின்போ வளையல் வாங்கி கொடுத்துருந்தாரு. 2 டசன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டசன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 60 ரூபா. ஸோ 2 டசன் வாங்கி கொடுத்துருந்தாரு. 2 டசன் 120 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெயின்போ வளையல். எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது சைஸு. பாருங்க. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா? இந்த வளையல் எடுத்து கூட போடலாம். பட் இந்த வளையல் எடுத்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் உடஞ்சி போயிடும். இந்த வளையலும் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ரெயின்போ வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளையல். எனக்கு சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. போக போக சரியாயிடும். போட்டுகிட்டே போனோம்னா சரியாயிடும். இதை விட சின்ன சைஸ் இல்லையா கேட்டார். இதை விட சின்ன சைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ 2 டசன் ரெயின்போ வளையல் வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குவாலிட்டியாக இருக்குது வளையல். நான் வந்து இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவராக தான் வாங்கிட்டு வந்தார். உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்கவே இல்லை. அவராக தான் வாங்கிட்டு வந்தார். நெக்ஸ்ட் வந்து இது ஐ ஷேடோ பேலட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நான் வாங்கினதே இல்லை இப்போ வரைக்கும். ரிஷப் டேடி தானாக வாங்கிட்டு வந்தார். பாருங்க, க்யூட்டாக அழகாக இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் கிஃப்ட் பண்ணது. ஐயோ, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது வந்து ஐ ஷேடோ பேலட். அதுக்கப்புறம் குட்டியா இது ஃபேஸ் பவுடர். அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் இந்த பவுடர் அடிக்கிற மாதிரி. இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ரிஷப் டேடியோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் வளையல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவராக தான் வாங்கிட்டு வந்தார். நான் வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலை. ஏன்னா அடிக்கடி இவ வந்து வளையல் தான் வாங்குவா அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு அவராக தான் வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இது ஃப்ரெண்ட்ஸ் லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வராமல் இது வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. இது லிப் க்ளாஸ் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஆனா இது வந்து லிப் க்ளாஸ் ஃப்ரெண்ட்ஸ், லிப்ஸ்டிக் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் 30 rupees தான். ஸோ இது ஒன்று வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். லிப்ஸ்டிக் வந்து வாங்கிட்டு வரல. ஏன்னா வாட்டர் லிப்ஸ்டிக் வந்து இல்லையா. நான் வந்து இந்த மாதிரி இது போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லிப்ஸ்டிக் போட மாட்டேன். இந்த மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக் தான் போடுவேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாக்லேட் வாங்கிட்டு வந்தார். ரோஸ்லாம் வாங்கிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் வாங்கிட்டு வந்தார். நேற்று ரிஷப்பு நானும் சாப்பிட்டுட்டோம். டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்தார். அது நேற்றே நாங்கள் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ரிஷப் டேடி அன்பாக வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் அவர் கிஃப்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னோட ரிசர்வ் டேடி கொடுத்த கிஃப்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.